பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் ஒரு அற்புதத்தின் சாட்சியை நீங்கள் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நியூ கிரியேஷன் அசெம்பிளி மூலியமாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புத சாட்சியை பார்க்கறதுக்கு தேவன் ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரம் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், ஒரு பிசாசு பிடித்தவனை தேவன் சுகமாக்குறாரு. ஆனால் அந்த சுகமான பிறகு அந்த மனிதன் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ போய் உன் இனத்தாருக்கும் உன் ஜனத்தாருக்கும் போய் காண்பின்னுகிறாரு. அப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அவன் போய் என்ன பண்ணுறான், முழு தெக்கப்போலி முழுவதும் சொல்லிடுறான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த அற்புத சாட்சியை அவன் எப்படி தேசம் முழுவதும் சொன்னானோ, நீங்களும் இதை பார்க்குற யூடியூப் மூலியமாக இந்த அற்புத சாட்சியை பார்த்தது மாத்திரமல்ல, இது அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது தேவனுடைய ராஜ்யம், நீங்கள் நானும் இணைந்து கட்டப்போகிறோம். அதனால் இந்த அற்புத சாட்சியை பார்த்தது மாத்திரமல்ல, அநேகர்களுக்கு சொல்லுங்கள். இந்த அற்புத சாட்சியை சிஸ்டர் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்கிறாங்க. சிஸ்டர், நீங்கள் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்தது உண்மைங்களா? உண்மை ஐயா, பேசலாட்டுங்க ஐயா. தேவன் எனக்கு செய்த அற்புதம் உண்மை. நான் வந்துட்டு ரொம்ப வலியோடு தான் இருந்தேன். என் குதிக்காலில் எலும்பு வளர்ந்துட்டு இருந்துச்சு. அது நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் இது நீங்கள் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. நான் ஸ்கேனிங் எடுத்துக்கிட்டு நானே எங்கள் ஹஸ்பண்டும் போனோடனே அந்த ஸ்கேனிங் எடுத்ததில் எலும்பு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது. எனக்கு எலும்பு வளர்ந்தோன்னா அதை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மனசு இல்லை. எனக்கு வேணாம், நம்ம ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும், நடக்க முடியாது, வயசாச்சுன்னா இன்னும் கஷ்டம் ஆகிடும், நம்ம ஜாப் பண்ணலாம், நம்ம ஊழியர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்தில் யோசித்தேன். அம்மா ரொம்ப மனசு வலியோடு, கால் வலியோடு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன், சபைக்குள்ளே வந்தேன். நிற்கவும் முடியாது, என்னால் உட்காரவும் முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்தேன். சபைக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். ஐயா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தார். வர்ஷிப் பண்ணிவிட்டு முடிஞ்ச பிறகு அப்புறமா ஐயாவே சொன்னார், இங்கே ஒருத்தர் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஐயா அவங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மனசு இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லை, கர்த்தர் உங்களை சுகமாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அம்மா சொல்கிறேன் உடனே, ஆண்டவரே இங்கே யார் வழியில் வந்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா, எங்கள் ஊழியக்காரர் இந்த வர்ற வார்த்தை அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கினேன். அவர் சொல்லும்போது அதை ரிசீவ் பண்ணினேன். அங்கேயே நான் குதிச்சிட்டேன். ரொம்ப குதிச்சு ஆண்டவர்கிட்ட அல்லேலூயான்னு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினேன். அதுக்கப்புறமா நான் இங்கேருந்து படிக்கட்டு இறங்கும்போது எனக்கு வலியே இல்லை. நான் வலியோடு வந்தேன். நான் இங்கேருந்து போகும்போது வலி இல்லாமல் தான் போனேன். அதுக்கு எங்கள் கணவனார் சாட்சி. ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த இன்ஜெக்ஷன் நான் போடும்போது அவங்க இந்த சைடில் ஆட்டு இருக்குது, இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணேன்னு சொன்னாங்க, இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணேன்னு சொன்னாங்க. நான் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணேன், அதனால பலன் இல்லை. அப்புறமா டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த சைடில் ஹார்ட் இருக்குமா, இது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட இடம், உனக்கு எதனோன்னு கூட ஆயிடலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. எனக்கு ஆப்ரேஷன் வேணாம், நான் ஆப்ரேஷன் பண்ண விரும்பலை, எங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நான் யோசித்து நான் சபைக்குள்ளே வந்தேன். அந்த யோசனை ஆண்டவர் கேட்டு, ஏசப்பா எங்கள் ஊழியக்காரர் மூலிமா அந்த வார்த்தை எனக்கு தந்து சுகத்தை தந்தார். எங்கள் கணவனாரும் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். என்னால் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலைமை ஒரு வேளை நான் செய்ய மாட்டேன், எல்லாமே என் கணவனார் தான் செய்வார். எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தான். என் கணவனார் வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறாருங்களா? வந்திருக்கிறாருங்க. ஆமாங்களா? பிரதர் சொல்லுங்க. கர்த்தருடைய அற்புதமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புத சாட்சிக்கு இது நானும் ஒரு அடையாளம். எங்கள் மனைவிக்கு இந்த கால் பகுதியில் எலும்பு வளர்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஆமாம், இது பாருங்க. ஓஹோ, எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. ஆமாம், சோத்திர ஆண்டவருக்கு மகிமை. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே வலிக்காக தான் அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறேன், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம், கர்த்தர் நாங்கள் விசுவாசித்தோம். எங்கள் ஊழியக்காரை நாங்கள் நம்பணும், அவர் விசுவாசத்தை எங்களுக்கு ஜெபம் பண்ணுவார் என்று, கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம், விசுவாசத்தோடு கூட இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார். தேவனுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்தது. எங்கள் ஊழியக்காரர் மூலியமா கர்த்தர் அற்புதம் செய்தார். இது எல்லா மகிமையும் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று இந்த அற்புத சாட்சிக்கு கர்த்தர் எங்களை நிற்க வைத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை ஐயா, எனக்கு பைல்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பைல்ஸ் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பயம் வரும். ஏன்னா காலையில் நம்ம மோஷன் போகணுமே, அதனால போனால் கூட எனக்கு ஃபுல்லாக பிளட்டு தான் வரும், மோஷனே வராது. 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் ரூம்லேயே உட்காந்து இருப்பேன். நான்
பாத்ரூமே வராது, ஒரே பிளட்டு மட்டும்தான் வருமே. ரொம்ப கவலையோடு தான் இருந்தேன் நான், இப்படியெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் கொண்டாடுக்கிட்ட வந்து சொன்னதுக்கு சரி நம்ம இது ஆயுர்வேதிக்க மருந்து வாங்கி தந்தார். வாங்கி சாப்பிட்டேன். அது அப்போ கூட செட் ஆகலை. அம்மா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு ஐயா ஒரு நாள் சாயங்காலம் உக்காந்துருந்தார். அப்போ வந்துட்டு நான் வந்து ஐயா கிட்ட, ஐயா எனக்கு இந்த மாதிரி பாத்ரூம் போனாக்கா எனக்கு ரொம்ப ஃபுல்லாக ப்ளட்டு வருதுங்க ஐயா, என்னால் மோஷன் கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா கிட்ட நான் சொன்னேன். எங்கள் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு நல்லாயிடும்க்கா, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் நல்லாயிடுவேன்னு சொல்லிட்டு நான் ஐயா கிட்ட சொல்லும்போது ஐயா எனக்காக ஜெபம் பண்ணார். அது மட்டும் இல்லை, என் உடம்பெல்லாம் தேம்பல் இருக்கும், இதெல்லாம் தேம்பல் இருக்கும். சரிங்க. நான் ப்ளவுஸே போட மாட்டேன், சாரி நான் கட்ட மாட்டேன். இந்த தேம்பல் பாருங்க, இங்கெல்லாம் தேம்பல் இருந்துச்சுனாங்க. தேவன் இவங்களுக்கு 3 அற்புதம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இதெல்லாம் தேம்பல் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தேம்பல் இருந்துச்சுனாங்க, எல்லாம் க்ளீன் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் இருக்கும். நான் புடவை கட்ட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியே இருக்கும். அந்த புடவை கட்டினா அப்படியே வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி இருக்கும். அது கூட ஐயா கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி என் உடம்பெல்லாம் தேம்பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கு மேலெல்லாம் கை வச்சு என் ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ணார். எனக்கு அதுலேருந்து ஏசப்பா எனக்கு சுகம் தந்தார். எங்கள் ஐயா எங்களுக்காக பாரமாக ஜெபிக்கிற தேவ ஊழியக்காரர் கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி, எங்கள் ஊழியக்காரருக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இந்த அற்புதம் செய்த தேவன் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த அற்புதம் நடந்து உங்களுக்கு? 1 வருஷம் ஆகுதுங்க. 1 வருஷம் ஆகுதுங்களா? 1 வருஷம் ஆகுது. எனக்கு கால் வலி எதுவுமே கிடையாது. எனக்கு நல்லா என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறேன். நான் ஏசப்பா இந்த 3 வழியிலேருந்தும் என்னை தெய்வம் குணமாக்கினார். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னால் நடக்க முடியும், நல்லா வேலை செய்கிறேன், நான் வேலைக்கும் போகிறேன். நான் இந்த கால் வலி நிமித்தமாக நான் வேலைக்கு போகாது இருந்தேன். ஏசப்பா எனக்கு சுகம் தந்ததுனால நல்லா நான் வேலைக்கு போயிட்டு நான் வரேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். உண்மையாக இந்த அற்புதம் நடந்தது உண்மையா? உண்மை ஐயா, உண்மையா. ஏன்னா யூடியூப் மூலியமா ஜனங்களாம் பார்த்துனுக்குறாங்க. ஏன்னா இது பொய்யா ஆகிடக்கூடாது. தேவன் இதை செய்தது உண்மை நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த யூடியூப் மூலியமா பார்த்துக்கிறாங்களா, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. தேவன் எனக்கு சுகம் தந்தது உண்மை. ஏசப்பா தான் இதை எனக்கு தந்தார், சுகத்தை தந்தார். நம்ம ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவர். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறாரு. நம்ம பாவம் செய்யாமல் வாழணும், தேவனுக்காக நிற்கணும், பரிசுத்தமாக வாழணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரும் இதை நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாம் கர்த்தரை விசுவாசிங்க. நம்ம விசுவாசித்தா நம்ம குடும்பம், நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்கன்னு வேதம் சொல்லுது. உண்மையாக சொல்கிறேன், இது ஜீவனுள்ள சாட்சி. ஏசப்பா இந்த சாட்சியை தந்ததுக்காக தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். பாருங்க, இவ்வளோ ஒரு 3 அவங்களுக்கு வியாதி இருந்துக்குது. ஏசப்பா சுகம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டார். இதை போல் பாவத்தை விட்டு சிஸ்டரு இயேசுவை நம்பினால தேவன் 3 அற்புதம் செய்திருக்கிறாரு. நீங்களும் உங்கள் வீட்டாரும் உங்கள் பிள்ளைகளும் தேவனோடு கனெக்ஷனாக இருங்க. பாவத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் இயேசுவோடு வாழும் போது கர்த்தர் உங்களை ரட்சித்து மாத்திரமல்ல, உங்களை ரட்சித்த ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை கூட எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு ராஜா வருவார். வரும் பொழுது நீங்கள் அவருக்கு முன்பாக நின்றும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போயிடுவார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய ஜனங்களே, இதை பார்க்குறவங்க எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். இது நீங்கள் இப்போ கேட்டது ஒரு உண்மையான சாட்சி. அவங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கு காலை கர்த்தர் குணமாக்கினார். தேம்பல் இருந்தது, நெஞ்சுக்கிட்டெல்லாம் தேம்பல் இருந்தது, இடுப்பு உடம்பெல்லாம் இருந்ததுன்னு அவங்க வீட்டுக்காரரே சாட்சியாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபைல்ஸ் இருந்தது, அக்காவை கர்த்தர் சுகமாக்கினார். அவங்க நடுவில் கர்த்தருடைய ஊழியக்காரர் எங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணினார் என்று அவருக்கு சொல்லுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ரொம்ப மனுஷனை மேன்மை பாராட்டுறாங்கன்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம். 2 நாளாகமும் 20:20 வாசிக்கும் போது, யூதா எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். தேவன் ஒரு தலைவரை தந்து கர்த்தர் ஜனங்களை நடத்துகிறார். மோசே என்ற தலைவனை எழுப்பி, அதுக்கப்புறம் ஜோசுவா என்ற தலைவனை எழுப்பி, காலகாலமாக நியாயாதிபதிகளை எழுப்பி, ராஜாக்களை எழுப்பி, அதுக்கப்புறம் தெய்வமே மாம்சத்தில் வந்து அப்போஸ்தலர்களை எழுப்பி, இன்றைக்கும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்களை எழுப்பி
கர்த்தர் தமது வல்லமை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். தேவனால் எழுப்பப்பட்ட ஊழியர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த வசனங்களை கை கொள்ள உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் தேவன் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. நான் போன வருடம் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் செய்த அற்புதங்களை ரெக்கார்ட் பண்ணி போடும்படி ஏவப்பட்டேன். அதனால தான் கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எரேமியா அப்படியே மறையிறத பார்த்துருப்பீங்க. அதை வச்சு ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் செய்தார். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணவில்லை. ஆனால் முதல் முறையாக இந்த ஆண்டு நான் ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டவரே இதெல்லாம் ரெக்கார்டு போடலாமா? ஏறத்தாழ 25 வருஷம் ஊழியம், எத்தனையோ பேய்கள் ஓடி இருக்கிறது, நோய்கள் குணமாயிருக்கிறது, எத்தனையோ பேருக்கு மரணத்துக்கு எதுவான வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் போடவில்லை. ஆனால் கர்த்தர்கிட்ட போன வருஷம் நவம்பர் மாதம் ஜெபித்த போது, ஆண்டவரே நான் இதெல்லாம் வீடியோ போடலாமா என்று 2 மாதம் நான் காத்திருந்தேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் இந்த பிப்ரவரி மாதம் முதல் அற்புதம் அப்படியே கட்டி மறையுது. ஜெபிக்கும் போது மறையுது. நானே ஆச்சரியப்பட்டேன். அதை அடையாளமாக வைத்து இப்போ ஒரு சாட்சியாக போடுகிறோம். இது எங்களை மிகப்படுத்தல்ல, எங்களை மகிமைப்படுத்தல்ல, எங்களை கொண்டு இந்த தேவன் இறங்கி செய்ததை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்குற உங்களுக்கும் செய்வார். ஆண்டவரோடு நல்லா நீங்கள் உறவாடுங்க, ஐக்கியப்படுங்க. கர்த்தராகிய இயேசு வருகிறார். இன்னும் அடுத்த ஒரு அற்புதத்தின் மூலமாக உங்களை சந்திக்க போகிறோம். உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். அவிசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட்டு, பாவ வழிகள் எல்லாம் விட்டுவிட்டு ஜீவ வழியிலே நடங்கள், இயேசு வழியிலே நடங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். மாரநாதா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை